பிரச்சனையில இருக்காங்க. இவன் கேர்ள் ஃபிரெண்ட் இவனை விட்டு போறாங்க. கொஞ்சம் கருணை காட்டுங்களேன், வழி விடுங்களேன் ப்ளீஸ் ஆண்டி. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, கொஞ்சம் ஓரம் போங்களேன் ப்ளீஸ். அவனோட காதல் அவனை அழைக்குது. வா சேகர், சீக்கிரம் கொஞ்சம் வரியா? பாத்து ஜாக்கிரதைமா. எப்படி இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்துட்டேன். இத ட்ரெயின்குள்ள எப்படி எடுத்துட்டு போறதுன்னு தெரியலையே. ஜிம்ல அவ்வளவு வெயிட் தூக்குறல, இந்த கூட்டத்துல அட்ஜஸ்ட் பண்ணி உன்னால உள்ள போக முடியாதா? நானே ஏதாவது பண்றேன். என்ன பண்ணலாம்? கொஞ்சம் வழி விடுங்களேன். அங்கிள், உங்க போன் அங்க விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். யாராவது எடுத்துட்டு போறாங்க. சீக்கிரம் போங்க. போங்க போங்க. ஆண்டி, உங்க பர்ஸ்ல அந்த ஆள் கை வைக்கிறத நான் பார்த்தேன். செக் பண்ணிக்கோங்க ஆண்டி. யாரோ டிக்கெட் கீழ விழுந்திருக்கு. யாரதான் பாத்துக்கோங்க. டிக்கெட் செக்கர் வந்தா மாட்டிப்பீங்க. சந்திர, நான் எவ்வளவு இளமையா ஃபிட்டா இருக்கிறேன் தெரியுமா? நான் பாய் ஃப்ரெண்ட்னு கூப்பிட கூட தயாரா இருக்கேன். ஆனா நீங்க அடுத்த 6 நாளைக்கு இதே மாதிரி பிராக்டிஸ் பண்ணி நடக்கணும். ஓ மை காட் அங்கிள், எப்படி உங்க சொந்த கால்ல நின்னுட்டீங்க? அப்புறம் அங்கிள், நீங்க என் அக்காவுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் பாய் ஃப்ரெண்டா இருக்கலாம். ஆனா அங்க வெளியில ஒரு சிடுமுஞ்ச நர்ஸ் இருக்காளே, அவகிட்ட எங்க அக்காவை கிட்னாப் பண்ணி கூட்டிட்டு போறேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அதுவும் பின்வாசல் வழியா. இன்னைக்கு அக்கா உட்பியோட பர்த்டே பார்ட்டி. அக்கா சீக்கிரமா போலாம். ஸ்ருதி, ஸ்ருதி, இங்க பாரு, எனக்கு இன்னும் 3 பேஷண்ட்ஸ் இருக்காங்க. தினமும் தானே இங்க பேஷன்ஸ் பாக்குறேன். ஒரு நாளாவது தீபக்கோட மனசை யோசி. எப்படி இருந்தாலும் அவர் நீ கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள இல்ல. பார்ட்டி ஆரம்பிச்சிர போது. ஸ்ருதி, ஒண்ணு ஹரிஷனா, தாத்தாவுக்கு நடக்க வச்சு பிராக்டிஸ் பண்ணுங்க. நாளைக்கு பாய் ஃப்ரெண்ட். ரொம்ப வலிக்குதா? நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, சுடு தண்ணியில கால் வைங்க, சீக்கிரமா வலி சரியா போயிடும். ஹாய். ஹாய், ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. அங்கிள் ஆண்டி 2 பேரையும் காணும். நான் பார்ட்டில வீட்ல உள்ள எல்லா பெரியவங்களும் இருப்பாங்கன்னு நினைச்சேன். மோன் பிரீதா, நம்ம பார்ட்டில அப்பா அம்மாக்கு என்ன வேலை? நான் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பேங்க் கொலீக்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருக்கேன். கூல் அண்ட் கோசி பார்ட்டி இது. ஐம் ஷியோர் நீ இதை என்ஜாய் பண்ணுவேன். அண்ட் உன் கூட சேர்ந்து நானும் போலாமா? கம் கம் கமான் பிரீதா. லைஃப்ல சின்ன சின்ன பொய்கள் சொல்லலாம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, இவங்களுக்கெல்லாம் தப்பி தவறி நான் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு தெரிஞ்சா என்ன ஒரு வழி பண்ணிடுவாங்க. கிண்டல் பண்ணியே சாவடிச்சிருவாங்க. அதுவும் இல்லாமல் ஸ்கூல் டைம்லேருந்தே எனக்கு ஒன்று பிடிக்கும், அது உனக்கும் தெரியும்ல. நீ தான் என்னை இக்னோர் பண்ணிட்டு இருந்த. அதுக்கப்புறம் உங்கள் அப்பா கிட்ட பேசி சமாளிச்சு அவர் மூலமாக உன் சம்மதத்தை வாங்கினேன். அப்புறம் பொண்ணு பார்க்க வந்தேன். ஆனால் இந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கெல்லாம் தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. பிரீதா, இன்னைக்கு முறையா எங்க வீட்டுக்கு வந்திருக்க. சோ வந்ததும் வந்திருக்க, எங்க வீட்டை சுத்தி பார்க்க மாட்டியா? வா. என்ன பத்தி உன்னோட அபிப்பிராயம் என்ன? வெரி வெரி நைஸா இல்ல வெரி வெரி லவபிளா? ஐ ஜஸ்ட் லவ் யூ பிரீதா. உன்னோட ஒவ்வொரு விஷயமே என்ன ரொம்ப எக்ஸைட் பண்ணும். நீ இப்படி வெக்கப்படுறது, நீ இப்ப நர்வஸ் ஆகுறது, இது எல்லாமே என்ன உன் பக்கம் இருக்குது. என்னாச்சு? ஒன்னும் இல்ல. கம் ஆன் ஸ்வீட் ஹார்ட், இதுல வெக்கப்பட என்ன இருக்கு? நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது. அண்ட் உனக்கே தெரியும்ல, ஸ்கூல் டைம்ல இருந்தே உன்னை நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸும் கூட. அதனாலதான் எங்க அப்பா அம்மாட்ட சொல்லி உன்னை நான் பொண்ணு பார்க்க சொன்னேன். நாளைக்கு நமக்கு முறைப்படி நிச்சயம் ஆக போகுதுல. ஓ கம் ஆன் பிரீதா, கொஞ்சம் ஃப்ரீயா ஃபீல் பண்ணு. இவ்வளவு நெருக்கமா கூட ஆகக்கூடாதா? அண்ட் அதுவும் இல்லாம இன்னைக்கு என் பர்த்டே. சோ ஒரு கிஸ்ஸாவது கொடுக்கலாம். வந்து சுத்த ஆரம்பிச்சிட்டா அப்போ தப்பு என்னோட தானா? சிஸ்டர், நீங்க உன்னோட பாய் ஃப்ரெண்ட் என்ன? காமியா, ஆக்சுவலி நீங்க 2 பேருமே மேட் ஃபார் ஈச் அதர் தான். ஏன்னா உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு ஜொல்ல, நீ ஒரு பெரிய முட்டாள். மொத்தத்துல நீங்க 2 பேருமே லூசர்ஸ். இன்னொன்னு தெரியுமா? என்கிட்ட ஆதாரம் இருக்கு. இங்க பாத்தியா கார்டு? நீ முழுசா நம்புற உன் பாய் ஃப்ரெண்ட் எனக்கு கார்டு கொடுத்தான். ஏன் அவனுக்கு கால் பண்ண சொன்னான். ஏன் கால் பண்ண சொன்னான் தெரியுமா? நீயே கொஞ்சம் யோசி. எதுக்கும் இந்த கார்டை நீயே வச்சுக்கோக்கா. அப்புறம் எப்பயாவது உன்னோட மூளை கொஞ்சம் வேலை செஞ்சதுன்னா உன் சீட்டர் பாய் ஃப்ரெண்ட் டைம் கிடைக்கும் போதெல்லாம் அடிச்சு தவ. அப்படியே என் பேரை சொல்லி 2 சாத்து சாத்து. cheers by the way. மறந்துட்டேன். அப்பா ஃபோன் பண்ணாரு, உங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணணுமா? பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க பிஸியா இருக்கீங்கன்னு சொல்லிடுறா. போனை என்கிட்ட கூட நான் பேசுறேன். பரவாயில்லையா? சொல்லுங்க அங்கிள். தேங்க் யூ சோ மச் அங்கிள். 2 பேரும் கரெக்ட் டைம்க்கு வந்துட்டாங்க. உங்களை தான் ரொம்ப மிஸ் பண்றேன். நீங்க வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சரிங்க அங்கிள், நான் வச்சிடுறேன். அக்கா, ஐ திங்க் நம்ம 2 பேரும் வீட்டுக்கு இன்னும் வரலன்ற கவலையில தான் அப்பா கால் பண்ணிருப்பாரு. ஐ திங்க் we should leave. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம். மாமா, மை ஃபோன். வரோம். பாய் மாம்ஸ். பியூட்டி கோயினா? நான் ஒரு சாதாரணமான பொண்ணு தான் ஸ்ருதி.
எனக்கும் தீபக்குக்கும் நடுவுல காதலும் மரியாதையும் இருந்தா எங்க கல்யாணம் 100% சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் இல்லாம நான் உன்ன மாதிரி பெரிய பெரிய கனவுல காண்றவல்ல. அது எப்படி ஒரு நாள் ஒரு பிரின்ஸ் சாமிங் ஒரு பெரிய கார்ல வருவாரு, நேரா வந்து என் மேல மோதுவாரு. அப்புறம் என்ன அவர் கார்ல உட்கார வச்சுக்கிட்டு ஜும்முன்னு அவரோட பெரிய மாளிகைக்கு என்ன கூட்டிட்டு போவாரு. அப்புறம் கிஸ் பண்ணுவாரு. நீ இன்னும் அங்கேயே தான் நிக்கிறியா? ஆனா நான் விரும்புறது என்ன தெரியுமா? அப்படியே என்ன மாதிரியே இருக்கணும். அவர் வாழ்க்கையை யதார்த்தமா வாழணும். அவரை நல்லது கெட்டது புரிஞ்சு ஒரு நாள் உங்க கூடயே விட்டு கொடுக்க முடியாதுல. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை எப்படி வரவேற்க போறீங்க? இந்த ஃபங்க்ஷனை எப்படி நடத்த போறீங்க? எல்லாம் நல்லபடியா நடக்கும். கம் ஆன் கா. எத்தனை நாள் இவருக்கு இந்த மாதிரி வக்காலத்து வாங்க போற நீ? நீ ஒரு டாக்டர் தானே. இப்படி குடிச்சா ஹெல்த் என்ன ஆகும்னு உனக்கு தெரியாது. ஆனாலும் அவர் இஷ்டத்துக்கு அவர் ஆட விடல. நான் ஒண்ணு அவர் இஷ்டத்துக்கு அவர் ஆட விடல. ஆனா ஸ்ருதி ஏன் இப்படி பண்ணீங்க? இன்னைக்கு கூட ஏன்பா இப்படி? நீங்க பார்த்து சரின்னு சொன்ன மாப்பிள்ளைய தானே நான் இன்னைக்கு நிச்சயம் பண்ண தயாரா இருக்கேன். அப்படி இருக்கும்போது நிச்சயதார்த்தமா இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கீங்க. எந்த வாக்குவாதமும் பண்ண தயாரா இல்ல, எந்த வழக்கமும் கொடுக்க தயாரா இல்ல. ஸ்ருதி, அவரை விடு விடு, பரவாயில்ல. சரி, காட்ட வேணாம். அது என்னன்னு எனக்கு தெரியும். அந்த பாட்டில் தானே அது. உறவுகள்லாம் முக்கியம் இல்ல, அந்த பாட்டில் தான் இவருக்கு முக்கியம் இல்ல. சரி, கொஞ்சம் அமைதியா இரு ஸ்ருதி, அமைதியா இரு. பாட்டில் தான். ஆனா அதையே நான் உங்ககிட்ட காட்டணும். அதெல்லாம் காட்ட வேண்டியது இல்ல. உங்களோட பாட்டில் எல்லாம் பார்க்கணும்ன்ற இன்ட்ரெஸ்டும் எனக்கு இல்ல. கொஞ்சம் பொறுமையா பேசு ஸ்ருதி. ரெண்டு பேரும் கொஞ்சம் இன்னைக்காவது ஆர்கியூமெண்ட் பண்ணாம இருங்களேன் ப்ளீஸ். ஓகே ஃபைன். அப்படினா நீ அவர்கிட்ட பேசிக்கோ. சரி, நான் இப்படி பாத்துக்கிறேன். இருக்கிறவரெல்லாம் என்னால ஹேண்டில் பண்ண முடியாது. அக்கா, அக்கா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. கேக்குதா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்களாம். Thank you. நல்லா இருமா. தீபக், அது நேத்து நடந்ததுக்கு சாரி. இட்ஸ் ஓகே. ஆனா அவ்வளவு சீக்கிரமான நான் மன்னிக்க மாட்டேன். நேத்து எனக்கு நேர்ந்த இழப்பை ஈடுகட்டிடு. அண்ட் பிரீதா, இன்னைக்கு ஈவினிங் எப்படி நாம லவ் பேர்ட்ஸ் ஆயிட போறோம். ஓகே தீபக், பேசினது போதும், நேரமாகுது, வாங்க. இதோ வந்துட்டோமா. ஆமா, ரகுவீர் எங்க ஆளை காணோம்? இதோ பேரை சொன்ன உடனே ஆள் வந்து நிக்கிறாரு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உங்க பொண்ணோட நிச்சயதார்த்த வாழ்த்துக்கள். பிரமாதம்பா. ஒரு நிமிஷம் ஸ்ருதி, வீட்டெல்லாம் யாரும் விக்கல. அப்படியே இருந்தாலும் அந்த பணத்தை எடுத்துட்டு போய் ஏன் புருஷ வீட்டுக்கு நான் ஏன் கொடுக்கணும்? அதானே. தீபக், இந்த விஷயத்தை பத்தி உனக்கு முன்னாடியே தெரியுமா? இங்க பாரு பிரீதா, நான் சொல்றது கேளு. நான் உனக்கு சிச்சுவேஷனை புரிய வைக்கிறேன். என் கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. இந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியும் பிரீதா. நமக்கு ஒண்ணு வேணும்னா எங்க அம்மாவுக்கும் கண்டிப்பா ஒண்ணு வேணும். அந்த மாதிரி நடக்கும்போது கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கத்தான் செய்யும். ஒரு சாதாரண விஷயத்தை எதுக்கு எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்குறோம்? ஏன்னா இது இஷ்யூ தான், ரொம்ப பெரிய இஷ்யூ. எங்க அப்பா இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொன்னாரு. அதுக்காக தான் நான் இந்த கல்யாணத்துக்கே சம்பளம் கிடைக்கலன்னா என்ன இப்போ நல்ல வாழ்க்கை கிடைக்குதுன்னு நினைச்சேன். குற்றாலத்துல ஒரு கிராமத்துல ஒரு பொண்ணை எரிச்சு கொன்னு இருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பா வரதட்சணை கொடுக்கல. பீகார்ல 2 பொண்ணுங்களை ஒரு ரூம்குள்ள அடைச்சு வச்சிருந்திருக்காங்க. வேலைக்காரி மாதிரி நடத்திருக்காங்க. அவங்க 2 பேரையும் ரூம்குள்ள வச்சு சித்திரவதை பண்ணிருக்காங்க. ஏன்? பொண்ணுங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடையாது. அந்த மதிப்பும் மரியாதையும் வரதட்சணைக்கு தான். ஆனா நீங்க என்கிட்ட வந்து என்ன காதலிக்கிறதா சொன்னீங்க. வரதட்சணையா எங்க அப்பா கிட்ட இந்த வீட்டை கேட்டிருக்கீங்க. உங்க காதல் வியாபாரம் ஆயிடுச்சா? ஏத்துக்க முடியும். ஒரு உறவுல மரியாதை இல்லைன்னா அந்த உறவு நீடிக்காதுப்பா. குருவி கொடு மாதிரி இருக்கிற என் வீட்டை அழிக்கணும்னு நினைக்கிறவன நான் எப்படிப்பா மதிச்சு குடும்பம் நடத்த முடியும்? ஐம் சாரிப்பா, என்னால அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என் அப்பாவை நடுத்தெருவுல நிக்க வச்சு என் தங்கச்சி வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிட்டு என்னால இந்த கல்யாணத்தை பண்ணிக்க முடியாது. உன்னோட தங்கச்சி வாழ்க்கைய யார் இங்க அழிச்சா? அவன் நம்ம கூட நம்ம வீட்லயே இருக்கட்டுமே. உங்க அப்பாவோட பொறுப்பையும் நான் ஏத்துக்கிறேன். இல்ல, நீங்க சொல்றது தப்பு. என்னோட அப்பா என்னோட பொறுப்பு. காதலுக்கு பல நிறங்கள் இருக்கு. காதலுங்கிற பேரை வச்சு ஒரு முறை நான் விட்டு கொடுத்தாலும் மரியாதைன்னு ஒண்ணு இருக்கு. அது நிச்சயம் வராது.
நீ என்ன இந்த கல்யாணத்தை வேணாம்னு சொல்றது? நானே இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன். சும்மா குடும்பம் டேலாக் அடிச்சிட்டு இருக்க. உன் குடும்பம் ஒன்றும் இங்க ஒழுங்கு இல்ல. உன் அப்பாவை திரும்பி பாரு. நேரா நிக்க கூட முடியல அவரால். ஏதோ உங்ககிட்ட ஒரே ஒரு வீடு இருக்கு, அதையும் கொடுக்க மாட்டேன்னு பிடிவாதம் படிக்கிறீங்க. இதை கொடுத்து எங்களுக்கு ஹெல்ப்பா பண்றீங்க. தள்ளி காசு கூட ஒரு நிமிஷம். என்னோட வீட்டுக்குள்ள நின்னுக்கிட்டு என் ஃபேமிலியவே இன்சல்ட் பண்ண நான் விட மாட்டேன். இந்த கல்யாணம் நின்னு போயிடுச்சு. நான் தான் இதை தடுத்து நிறுத்தினேன். புரிஞ்சதா? ஆமா போலாம். வாங்கப்பா. இருந்திருக்கும். நீ எதுக்காக இந்த பிரச்சனையை கலப்புன? அப்பா இல்ல, இவளாலதான் இன்னைக்கு உன் கல்யாணமே நின்னு போச்சு. ஓகே அக்கா ரிலாக்ஸ். அப்பா பேசாம நீங்க ஒண்ணு பண்ணலாமே, ஒரு பெக் சாப்பிட்டு நிம்மதியா தூங்குங்க. நானே உங்களுக்கு கொடுக்கறேன்ப்பா. இதோ இங்க இருக்கிற சேர் பிடிச்சுக்கோங்க. அவ்வளவுதான். எங்க இருக்க அந்த பாட்டில்? இங்க தானே ஒளிச்சு வச்சிருக்கீங்க. அதை எடுக்காத, எடுக்காத அதை. இது என்ன மருந்து பாட்டில்? அப்பா என்னாச்சு? அப்பா அப்பா என்னாச்சு? அப்பா அப்பா இப்ப எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு ஸ்ருதி. அப்பா ஏன் என் கல்யாண விஷயத்துல அவசரப்பட்டார்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. தீபக் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னையும் என் கூட அனுப்பி வைக்கணும்னு நினைச்சிருக்காரு. என் புகுந்த வீட்டுக்கு உதவி பண்ற மாதிரி நம்ம 2 பேரையும் பத்திரப்படுத்தி அவர் நம்ம 2 பேரையும் விட்டு பிரியணும்னு நினைச்சிருக்காரு. இது எதுவுமே நமக்கு தெரியல. அப்படி பேசாதீங்கப்பா, அப்படி பேசாதீங்க. நீங்க 2 பேரும் அந்த குடும்பத்தோட போய் சேர்ந்து. அண்ணப்பா எங்க அம்மா எங்களை விட்டு எப்போ போயிட்டாங்கன்னு தானே சொன்னீங்க. அவங்களுக்கு எங்க ஞாபகம் வந்ததே இல்லையே. எங்களை பார்க்க ஒரு தடவை கூட வந்ததில்ல. இன்ஃபேக்ட் நீங்க வேணான்னா அவங்க உங்களை கழுத்தை பிடிச்சு தானே வெளியில தள்ளினாங்க. இப்ப நாங்க எதுக்கு அவங்க கிட்ட போகணும்? என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் என் வாழ்க்கையில உங்ககிட்ட நிறைய பொய் சொல்லிட்டேன். நான் உங்க 2 பேரோட பார்வையில் கெட்டவனா தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். இன்னொரு ரகசியம் இருக்கு. என்னப்பா? நான் உங்க பெரிய அக்கா பிரக்யாவை சந்திச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க 2 பேருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நீங்க 2 பேரும் உங்க அம்மா கிட்ட போய் தான் ஆகணும். அதாம்மா அவங்க 2 பேருக்குமே நல்லது. வீட்டை வித்துறேன். வீட்டை வித்து கிடைக்கிற பணத்துல ஐயோ இல்லப்பா. அந்த பணத்தை நீங்க 2 பேரும் செலவுக்கு வச்சுக்கோங்க. பிரீதா எனக்கு சத்தியம் பண்ணு. உங்க அம்மா பாப்பான்னு சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணுமா? சத்தியம் பண்ணு. இப்ப நம்ம இந்த நிலைமையில இருக்க வேண்டாம்லக்கா. சொத்தை விட அப்பாவோட மான மரியாதை தான் நமக்கு முக்கியம். அவர் வாங்கின கடன் எல்லாத்தையும் நம்ம திருப்பி கொடுத்துதானே ஆகணும். இல்லன்னா கடன் கொடுத்தவங்கலாம் அப்பாவை ஏமாத்துக்காரன் அது இதுன்னு தப்பா பேசுவாங்க. நீ ஏன் தான் இப்படி இருக்கியோக்கா? எப்பவும் அடுத்தவங்கள பத்தி மட்டும் தான் யோசிப்பல்ல, நம்ம லாபத்தை பத்தி யோசிக்கவே மாட்டியா? ஒண்ணு தெரியுமா ஸ்ருதி, நமக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் வாழ்க்கை நமக்கு ஏதாவது ஒரு லெசனை கண்டிப்பா சொல்லி கொடுக்கும். ஒரு பெரிய கஷ்டம் வந்து நம்மள சுக்கு நூறா உடைக்கும் போது நம்மளாதான் எழுந்து அந்த உடைஞ்ச துண்டுகளை ஒண்ணு சேர்க்கணும். அதுவும் ஆஸ் அ டாக்டரா நானும் அதுதானே பண்ணணும். ஓகேக்கா, புரிஞ்சு போச்சு. நீ பாத்துட்டே இருக்கா இந்த ட்ரீம் வேர்ல்ட்ல நாம எப்படி நம்ம கனவை நிறைவேத்துறோம்னு. அப்படியே இப்ப நடக்கிறதெல்லாம் படத்துல வர மாதிரி இருக்கு. ஆமா உண்மைதான். பஸ்ஸுக்கு காசு இல்ல, தங்க இடம் இல்ல, இங்க இருந்து எங்க போறதுன்னு கூட நமக்கு தெரியல. ஆனா நீ இந்த தெரியாத ஊர்ல கனவை நிறைவேற்றிக்க கனவு காண்ற. இதெல்லாம் சினிமால வர மாதிரியே இருக்கு. ஓ அக்கா. ஆ பாத்தியாக்கா, இப்ப நமக்கு ஒரு மொபைல் கோடையும் கிடைச்சிருச்சு. ஒன் அண்ட் ஒன்லி மை ஃபேவரட். இந்த ஊர்ல இருக்க எல்லாரோட ஃபேவரட் அஜய். அக்கா அக்கா அக்கா. ஏய் ஸ்ருதி, எனக்கு மும்பை மேல இன்ஸ்டன்ட்லி காதல் உண்டாயிடுச்சு.
நல்லா இருக்கு ஸ்ருதி. தங்கறதுக்கு ஒரு இடம் இல்ல, நல்ல ஹோட்டலுக்கு போக காசு இல்ல, நோ ஜாப் நத்திங். இந்த ஊர்ல இதான் நம்ம நிலைமை. ஆனா உனக்கு இந்த ஊரை ரொம்ப பிடிச்சு போச்சா? ஓ நோ அக்கா, ஒரு பொண்ணு இந்த மாதிரி கூச்சப்படாம உம்மா உம்மா உம்மான்னு முத்தம் கொடுக்கறாள்னா அப்ப இந்த இடம் காதலுக்கு தகுதியான இடம் தான். அக்கா வாக்கா, அங்க யார் கிரிக்கெட் மேட்ச்ல விளையாடுறாங்க? ஏய், சிருஷ்டி, அதெல்லாம் வாக்கா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஏய், எங்க? வா வா வா. எக்ஸ்கியூஸ் மீ வழி விடுங்களேன். அக்கா அக்கா சீக்கிரம் வா, வந்து பாரு. வாக்கா இங்க வா. ஸ்ருதி, நீ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. அக்கா இங்க பாரு. அவர்தான் கிரிக்கெட்டர் கரண் நினைக்கிறேன். அந்த பொண்ணுங்க பேசிட்டு இருந்தாங்களே, ஃப்ளைங் கிஸ் கூட கொடுத்தாங்களே, அவரை பார்க்கணும்க்கா. கிட்ட போய் சிருஷ்டி, அங்க பாரு எவ்வளவு கூட்டம் இருக்கு, எத்தனை பேர் நிக்கறாங்கன்னு. வேணா விடு, நம்ம தங்கறதுக்கு இடம் வேற தேடணும். அதான் நான் இருக்கேன்ல, கண்டிப்பா ஒரு வழியை கண்டுபிடிப்பேன். வேண்டாம். Let's go. ஸ்ருதி, சொன்ன கேளு. ஏய் நில்லு ஸ்ருதி. பார்த்ததே இல்ல. நான் என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு ஆளை தான் விரும்புறேன். பெரிய பணக்கார, ரொம்ப ஃபேமஸ் ஆனவன். இந்த மாதிரி ஒரு ஆளா இருந்தா அவர் எப்படிப்பட்டவரா இருந்தாலும் ஐ டோன்ட் மைண்ட். ஸ்ருதி, வண்டி பாத்து ஸ்ருதி, வண்டி ஒழுங்கா ஓட்ட மாட்டே. ஏய் ஸ்ருதி, உனக்கு ஒண்ணு ஆகல, அடி எதுவும் படலல? இல்லக்கா, எனக்கு ஒண்ணும் நீ இல்ல. இருக்கியே, இப்படியா நடு ரோட்ல நிப்ப? நீ வா, முதல்ல இப்படி வா. அக்கா சாரிக்கா, நான் போய் சூட்கேஸ் எடுத்துட்டு வரேன். ஓ காட். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அட அட மேடம், நான் சீக்கிரமா போகணும், புரிஞ்சுக்கோங்க. என் வேலை போச்சு. நான் உன்னை எங்க வர சொன்னா நீ எங்க வந்து நிக்கிற? வண்டி விட்டு இறங்க. சார், நான் பின்னாடி தான் வந்துட்டு இருந்தேன். வழியில ஒரு பொண்ணை இடிச்சிட்டேன். அவங்க மயக்கமாயிட்டாங்க. அவங்களோட தங்கச்சி அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக மறுபடியும் கதை விட்டுட்டு இருக்கியா? இங்க பாரு, உன் கதையை கேட்கறதுக்கு எனக்கு டைம் இல்ல. முதல்ல வண்டியில இருந்து கீழே இறங்க. பின்னாடி என்னைய பாத்துட்டு இருக்க? நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நான் அர்ஜென்ட்டா கிளம்ப வேண்டியது இருக்கு. வண்டியில இருந்து கீழே இறங்க. ஆனா சார், பொண்ணு யார்கிட்ட பொண்ணு அது இதுன்னு கதை விட்டுட்டு இருக்க? மரியாதையா கீழே இறங்க, இல்லனா அவ்வளவுதான். கேட்டோ? இல்ல சார். வா வா வா, காலையில கரெக்ட் டைம்க்கு வந்துரு. நான் வண்டி எடுத்துட்டு போறேன். சார், நான் சொல்றது கொஞ்சம். சார் வண்டிக்குள்ள பொண்ணு சார். நீ ஒவ்வொரு கேமையும் ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆட்டமா விளையாடிட்டு இருப்ப. அது கிரிக்கெட்டா இருந்தாலும் சரி, லவ் கேமா இருந்தாலும் சரி. சும்மா ஐஸ் வைக்காத. கரண்க்கு எல்லாரையும் விட என்னதான் ரொம்ப பிடிக்கும். ரைட் கரண்? Of course. ஆனா இன்னைக்கு நீ எங்க 2 பேர்ல ஒருத்தரை கண்டிப்பா தேர்ந்தெடுத்தே ஆகணும். எதுக்கு சூஸ் பண்ணணும்? கரண் என்னதான் செலக்ட் பண்ணுவாரு. இல்ல என்னதான் செலக்ட் பண்ணுவாரு, புரிஞ்சுதா? Just shut up, okay? He is my Karan. கரண் தான். எனக்கு மட்டும் ஓகே ஓகே, 1 மினிட் 1 மினிட் 1 மினிட். இன்னைக்கு நீங்க 2 பேருமே ஹாட்டா தான் இருக்கீங்க. சோ 2 பேருமே இன்னைக்கு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா இருங்க. ஆனா நெக்ஸ்ட் டைம் நீ எங்க 2 பேர்ல யாரையாவது ஒருத்தரை தான் செலக்ட் பண்ணணும். அப்ப கண்டிப்பா என்னதான் செலக்ட் பண்ணணும். No chance இல்ல. சான்ஸ் இல்ல. கரண், நீ சொல்லு, நான் தானே. டிரைவ் பண்ண விடுங்க. வண்டியில கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னை இடிச்சு கீழே தள்ளி விட்டேன். வாட் ரபிஷ். நான் எப்போ எரிச்சேன்? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. சார், நான் வந்துட்டு தான் இருந்தேன். ஆனா வழியில ஒரு பொண்ணை இடிச்சிட்டேன். அவங்க மயக்கமாயிட்டாங்க. நீ ஒரு நம்பர் நோட் பண்ணு. யாரோட நம்பர்? என் டிரைவர் அவன் நம்பர் எனக்கு எதுக்கு? அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. சரி, நீ ஒன்னு பண்ணு. இந்த பணத்தை வச்சுக்க, உனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பை. ரியலி? யா. இது எனக்கு தேவையில்லை. ஹலோ, நில்லு. ஏய், உன்னோட பணத்தை வாங்கிட்டு போ. அக்கா, அண்ணா நிறுத்துங்க. அண்ணா ப்ளீஸ் வண்டி நிறுத்துங்கண்ணா. சொல்றேன்ல, நிறுத்துங்க. அக்கா 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 அக்கா. கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன். நீ எங்க போயிட்ட? அவரை சந்திச்சது சீரியஸ்லி இந்த சிட்டில எப்ப வேணா எது வேணாலும் நடக்கும். நல்லதா போச்சுக்கா, நீ நல்லா இருக்க. நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? இன்னொரு விஷயம் தெரியுமா? இந்த டென்ஷன் எல்லாமே நம்மளோட பெரிய டென்ஷனை தூரம் தள்ளிடுச்சு. என்ன டென்ஷன்? அக்கா, உன்னோட பேக் எங்க? இந்த டென்ஷன். அட்லீஸ்ட் நம்ம கிட்ட இவ்வளவு கேஷ் ஆவது வந்துச்சு. இன்னைக்கு ராத்திரி நாம சேஃபான இடத்துல தங்கலாம். பணத்தை உள்ள வை. வா கிளம்பலாம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஹோட்டலை வேற தேடணும். கிளம்பலாம் வா. ஒரு நிமிஷம் இரு. அண்ணா, இங்க பக்கத்துல ஏதாவது ஹோட்டல் இல்லனா லாட்ஜ் இருக்கா? இருக்கே. நேரா போய் ரைட். வா. அக்கா, ஸ்ருதி.
தப்பிக்கணுங்கிற ஐடியா இருக்கா? அப்படின்னா வாங்க. கம் ஆன். ஸ்ருதி சீக்கிரம் வா. அப்படியா? சார் ஒரு ரிக்வெஸ்ட், நீங்க அந்த ஹாப்பி சாங் பாடுனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். ப்ளீஸ் சார். ஆர் யூ சீரியஸ்? ஸ்ருதிகா கொஞ்ச நேரம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க. செட்ல ப்ளே பண்றேன். ஓகேவா? நோ சார், நோ சார். சார் லைவ் சார், லைவ் கேட்கணும்னு ஆசையா இருக்கு சார். ப்ளீஸ் சார். ஐம் சோ சாரி சார். என் தங்கச்சி இப்படி ஐயோ அக்கா நீ சும்மா ராத்திரி பூரா நாங்க வந்து சத்தம் போடுவோம். ஹாப்பி நைட். யூ லைக் இட்? ராக் ஸ்டார். எங்களை யாராலையும் தடுக்க முடியாது. கரெக்ட் தானே? ராக் ஸ்டார். சரி ஓகே கேர்ள்ஸ், இப்போ நான் உங்க ரெண்டு பேரும் எங்க டிராப் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அங்க டிராப் பண்ணிடுவேன். நீங்க எங்களை எங்கேயாவது சின்ன ஹோட்டல்ல டிராப் பண்ணுங்க. நாங்க இன்னைக்கு தான் இந்த ஊருக்கு வந்திருக்கோம். ஏதாவது ஒரு சின்ன ஹோட்டல்ல இன்னைக்கு நைட் தங்கணும். நாளைக்கு தான் ஏதாவது வீடு வாடகைக்கு. ஆனா நான் அம்மா இல்லையா? அப்புறம் எனக்கு ஞாபகம் வராதா? நீ மறந்துட்ட போல இருக்கு. ரகு என்னோட ஒரே பையன். அவன் போயிட்டான். எனக்கும் இதை தாங்கிக்கிறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நான் என்ன தேத்திக்கிட்டேன். இதுதான் உண்மை. அதே மாதிரி நீ வருத்தப்படாத. அப்புறம் இதுக்கப்புறமும் நீ கேக்கலன்னா அதுக்கும் என்கிட்ட ஒரு வைத்தியம் இருக்கு. என்ன? அப்புறம் அதுக்கான மருந்து இந்த கஃப் சிரப். சரில ஒரு வாய் குடிச்சு பாரு. அப்புறமா உன்னோட துக்கம் எல்லாம் காணாம போயிடும். இந்த ராத்திரில யாரு வந்திருப்பாங்க? நான் போய் பாக்குறேன் அத்தை. இதை நீங்க கொண்டு போய் அலமாரிக்குள்ள வைங்க. அம்மாவா சொன்னாங்க உன்னை ராக் ஸ்டார்னு. நீ யோசிக்கிறது கூட ராக் ஸ்டார் மாதிரியே தான் இருக்கு. நல்ல வேலை பண்ண. Thank you பாட்டி. ஏமா நீங்க ரெண்டு பேரும் எங்க இருந்து வரீங்க? உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? ஒருவேளை ஊரை சுத்தி பார்க்க வந்திருக்கீங்கன்னா சொந்தக்காரங்களோட அட்ரஸ கொண்டு வந்திருக்கலாம். இல்ல வேலை அம்மா விஷயம். தாயே போதும், கொஞ்சம் நிறுத்துறியா? நீ கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. அவங்க நிலைமைய பார்த்தல, ஏன் நீ பேசிக்கிட்டு இருக்க? முதல்ல நீ ஒண்ணு பண்றியா? உள்ள கூட்டிட்டு போய் சாப்பிடறதுக்கு ஏதாவது குடு. காலையில எழுந்த உடனே நீ என்னென்ன கேட்கணுமோ கேளு. கலக்கிட்டீங்க. ஐ மீன் ஆண்டி உங்க வீட்ல இந்த மாதிரி மாடர்ன் பாட்டி இருந்தாங்கன்னா இன்டர்வியூ பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. என்ன? இல்ல ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வந்தேன்னா, பாட்டி 2 நிமிஷத்திலே சொல்லிடுவாங்க. நாங்க நல்ல கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே. ஆனா எங்க? என்னோட பிரக்யா ரொம்ப அழகா இருப்பா. அவ எவ்வளவு நல்ல பொண்ணுன்னு சொல்லணும்னா, எப்பவுமே மத்தவங்கள பத்தியே யோசிப்பா. தன்னை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டா. என் பொண்ணு மாதிரி ஒரு நல்ல பொண்ணு இந்த உலகத்திலேயே இல்ல. ஆனா என்னன்னு தெரியல, அவளுக்கு என்ன பிரச்சனையோ என்னவோ என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. எப்ப பார்த்தாலும் தலைவலி தலைவலின்னு சொல்லுவா. நான் டாக்டர் கிட்ட போக சொல்லுவேன். ஆனா அவ என் பேச்ச கேட்கவே மாட்டா. நான் என்ன சொன்னாலும் அவ அது நீங்க 2 பேரும் ரொம்ப டயர்டா இருப்பீங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நம்ம மத்தத காலையில பேசிக்கலாம். அது நான் கிட்ட சொல்லல. நீ ரொம்ப அப்செட் ஆயிடுவல்ல. எங்க உன் மூஞ்சி பாரு. சொல்லாதது நல்லதுதான். இல்லனா யூ நோ வாட், நான் மும்பைக்கே வந்திருக்க மாட்டேன். அப்புறம் அவங்கள சந்திக்கிறதுல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. ஐ டோன்ட் வாண்ட் டு மீட் ஹர், நெவர் எவர். ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். எங்க அம்மா எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. இந்த வீட்டு ஓனர் அம்மா மாதிரி நல்ல மனசு இருக்கிறவங்களா, இல்ல ஸ்ருதி யோசிக்கிற மாதிரி ரொம்ப செல்ஃபிஷ் ஆனவங்களா? சரி நீ ஒண்ணு பண்ணு. உங்களை மிரட்டினவங்க என்னோட பாட்டி. ரிலாக்ஸ் கேர்ள்ஸ். அதெல்லாம் ரொம்ப பழைய ஸ்டைல். அதெல்லாம் தேவையில்லை. என்னோட பாட்டி எப்படி விஷ் பண்ண தெரியுமா? இப்படி. இவங்க தான் என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட். மாடர்ன் கேர்ள். ரைட். இப்போ உங்க 2 பேரோட டைம் முடிஞ்சது. குட் நைட். உங்க வீட்டுக்கு கிளம்புங்க. கரண் தூங்கணும். ஓகே ராஜு? எஸ் மேம். லவ் யூ பாட்டி. பாட்டி இன்னைக்கு கிரிக்கெட்ட பத்தி கேட்கலையே நீங்க? அப்படியா? ஐயோ நீங்க பாத்துக்கணுமே, ஸ்டேடியம்ல எல்லாரும் ஆளர். இப்படி நீ கொஞ்சம் கூட யோசிக்காம கேர்லெஸ்ஸா இருந்தா எப்படி இன்டர்நேஷனல் டீம்ல உன்னால பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்? ரிலாக்ஸ். நீ இப்படி உட்காரு. நீ லைஃப்ல கொஞ்சம் ரிலாக்ஸ்டா. ஒரு தடவை ஸ்டேடியமுக்கு வந்து நான் எப்படி 6 அடிக்கிறேன்னு பாரு, எப்படி 4 அடிக்கிறேன்னு பாரு. சுத்தி சுத்தி அடிப்பேன் ப்ரோ. ஒருவேளை என்னால எதுவும் சமாளிக்க முடியலன்னா உனக்கு நான் இருக்கேன்டா. இந்த அண்ணன் உனக்கு எல்லா விஷயத்துக்கும் சப்போர்ட்டா இருப்பா. அதுக்கு நீ ஏதாவது செய்யணும். அதான பார்த்தேன், ரூம் என்னடா இவ்வளவு சைலண்டா இருக்குன்னு. சும்மா எப்ப பார்த்தாலும் ஏதாவது வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்கிறதா.
இவ்ளோ சீக்கிரம் எழுந்துட்ட? இவ்வளவு சத்தத்துல யாரால தூங்க முடியாத? இந்த சத்தம் உங்களுக்கு கேட்கலையா? காலங்காத்தால இவ்வளவு சத்தமா யார் இப்படி மியூசிக் போட்டு கேக்குறது? எனக்கு தலைய வேற யாரு மியூசிக் போட்டிருப்பாங்க? நேத்து நம்ம வீட்டுக்கு வந்தாங்கல்ல பொண்ணுங்க, அந்த பொண்ணுங்க தான் பேயிங் கெஸ்ட். அவங்க தான் மியூசிக் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் தப்புதான் அத்தை. நான் ராத்திரியே எல்லா கண்டிஷனையும் தெளிவா அவங்க கிட்ட சொல்லிருக்கணும். காலையில எதுக்கு பிரச்சனை? கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் பொறுமையா சொல்லு, அந்த பொண்ணுங்க புரிஞ்சுக்குவாங்க. அப்படி இல்ல அத்தை. நம்ம வீட்டோட விதிமுறைகள்லாம் என்னன்னு அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும். அவங்க இஷ்டத்துக்கு இப்படி நடக்க கூடாது இல்ல. யாராவது இவ்வளவு சத்தமா மியூசிக் போடுவாங்களா என்ன? நான் இப்பவே போய் அவங்க கிட்ட பேசிட்டு வரேன். அப்படின்னா இரு, முதல்ல டீ குடிச்சிட்டு போ. இவ்வளவு சத்தத்துல என்னால டீ எல்லாம் குடிக்க முடியாது. நான் போய் முதல்ல பேசிட்டு வரேன், அப்புறம் வந்து குடிக்கிறேன். இவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னு தெரியல. இது என்ன நம்ம விட இல்ல அவங்க. பாத்தியா சரலா, பொண்ணுங்க ஞாபகம் வந்துடுச்சா உனக்கு? நானும் இதுதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம பொண்ணுங்க நம்ம கூட இல்ல, இதுக்காக வருத்தப்படணுமா என்ன? இப்ப பாத்தியா, இந்த பொண்ணுங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, இதுக்காக சந்தோஷப்படுமா? அப்படி அங்க கொஞ்சம் பாரு. இந்த 2 பேரோட அன்பை பார்த்தா அச்சாசலா நம்ம பொண்ணுங்க மாதிரி தானே இருக்கு. இது அவங்க இல்லாத குறைய நீக்க முடியாது. ஆனா இருந்தாலும் இந்த பொண்ணுங்க நம்ம வீட்டுக்கு வந்ததுல அவங்களோட நினைப்பு கண்டிப்பா குறையும். கேளுங்க கேளுங்க கேளுங்க, ரொம்ப முக்கியமான செய்தியே. அதனாலதான் நான் பக்கத்துல எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் உள்ள நம்பர்ஸையும் மார்க் பண்ணி வச்சிட்டேன். நான் இன்னைக்கே ஜாபுக்கு அப்ளை பண்றேன். இப்ப நாம முதல்ல இந்த வீட்டோட ரெண்டுக்கு அரேஞ்ச் பண்ணணும். இந்த ஹவுஸ் ஓனர் நம்மளோட அம்மாவா என்ன? நாம இங்க ஃப்ரீயா தங்கறதுக்கு. அப்புறம் நான் என்ன நினைக்கிறேன்னா, நாம நீ என் டைம் வேஸ்ட் பண்றல இல்லையே தல. அட அக்கா, ஒரு வாட்டி இங்க பாரு. என்ன இங்க என்ன வேச்சு ஓடுதே. ஓ காட், ஸ்ருதி. அட, இந்த பொண்ணுங்க இவங்களை விட இவங்க நல்லா இருக்காங்கல்ல. உனக்கு 100 குறை தெரியும். ஏன்னா இவங்க ராக் ஸ்டார் அபியோட வைஃப் இல்லையா? எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ ரொம்ப பொறாமப்படுற. ஆமா, எனக்கு ஜெலஸ் தான். அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இவன் என் ராக் ஸ்டார் அபிக்கு கொஞ்சம் கூட மேட்ச் ஆகல. இப்ப தனவ பாரு, அபி கூட எப்படி இருப்பான்னு. இங்க பாரு ஸ்ருதி, ஜட்ஜ் பண்ண நம்ம யாரு? இப்ப இதை நீ எங்க இருந்து எடுத்தியோ அங்கே கொண்டு போய் திரும்ப வச்சிரு. அப்புறம் நான் திரும்ப வர வரைக்கும் தப்பா எதுவும் செய்யக்கூடாது. ஓகே ப்ராமிஸ்? ஐ ப்ராமிஸ். ஓகே ஃபைன். ஓகே, பை தி வே, என்னோட ப்ளூடூத் ஹெட்போன்ஸ் மறந்துடாத. கண்டிப்பா. ஆனா ஜாப் கிடைச்சதுக்கு அப்புறம் தான். சார் உங்க ஆர்டர் சார். இதுல உங்களோட முஃபின்ஸ், டோனட்ஸ், சூப்பர் ஸ்வீட். கிரேசி கிரிக்கெட்டரை பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்க. எனக்கு சென்னையில எல்லா கிரிக்கெட்டர்ஸும் தெரியும். நீங்க யாரை பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்க? அதாங்க, இப்ப கூட ரீசெண்டா ஃபேமஸ் ஆனார்ல, பிபிஎல் கேம்ல கூட விளையாடினாரே, அவர் பேர் என்ன? அவரோட பேரு ஓ, அது என்னோட பஸ் தான். நீங்க ப்ளீஸ் இதை எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. அண்ணா அண்ணா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஏங்க சார், பாட்டி உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஐ நோ. இங்க நடந்த சம்பவத்துல நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். நீ போ, நான் வரேன். ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்திருக்கேன். பாட்டி ரிலாக்ஸ். நான் கவனிக்கலாம், உங்களை வேற யார் கவனிக்க போறாங்க? இவங்க என்ன ஒரு வழி பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. அட, உங்களுக்கு எதுவும் ஆகாது, நான் இருக்கேன்ல. ஹாய், என்னோட பேரு அருண். டாக்டர் சொனாலி எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காங்க. சோ கேன் யூ ப்ளீஸ் இன்ஃபார்ம்? அந்த பக்கம் போய் லெஃப்ட் போங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ. சீனியர் தெரபிஸ்ட் டாக்டர் சோனாலி குட்கர்னே வார்ட்ல இருக்காங்க. அவங்களுக்கு ஒருத்தங்க தேவைப்படுறாங்க. வார்டு எங்க இருக்கு? இந்த பக்கமா போய் லெஃப்ட்ல போங்க. தேங்க்யூ. இருக்கு, ஆனா இந்த ஊர்ல இல்ல, நாசிக்ல. ஓகே குட். அந்த சிகப்பு டப்பாவை எடு, சீக்கிரம் எடு, சீக்கிரம். சுத்திய வச்சு அடிச்சு என் காலை உடைச்சிட்டாங்களே. இங்க வந்து பாரு, என் கால்ல எவ்வளவு ரத்தம்னு. இவங்க என்ன டாக்டரா இல்ல பெரிய ஃபைட்டரா? நான் அப்பவே சொன்னேன், இங்கெல்லாம் நான் வர மாட்டேன்னு. நீ தான் கட்டாயப்படுத்தி என்ன கூட்டிட்டு வந்த. நான் வந்ததுல இருந்து பாத்துட்டு தான் இருந்தேன். இந்த அம்மா இஷ்டத்துக்கு கால்ல சுத்தி வச்சு அடிச்சு உடைச்சிட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாம் என்ன? நீங்க பொய் சொல்றீங்க. என்னால எப்பவுமே பொய்க்கு ஹெல்ப் பண்ண முடியாது.
நானே அதை பார்த்தேன். நீங்க ஏதோ சிகப்பு கலர்ல உங்க கால்ல தடவிக்கிட்டீங்க. நீங்க வேணும் தான் செஞ்சீங்க. இதுல டாக்டரோட தப்பு எதுவும் இல்ல. சாரி டாக்டர். வா பாட்டி, இந்த சிரப் பிரமாதமா இருக்கு. என்னோட இருமல் சரியாயிடுச்சு. இப்ப ரொம்ப ரிலீஃபா இருக்கு. இப்ப தெரியுதா இந்த வயசுலயும் இந்த காஃப் சிரப்ப குடிச்சு நான் எவ்வளவு கூலா இருக்கேன்னு? நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. உங்க மருமக இருக்காங்களே, அவங்கள எனக்கு சுத்தமா பிடிக்கல. புரியுதா பாட்டி? ஐ டோன்ட் லைக் ஹர் அட் ஆல். அப்புறம் நீங்க சொன்னீங்கல்ல அவங்க மனசு ரொம்ப மென்மையானதுன்னு, அப்படியெல்லாம் இல்ல. என் அக்கா வரட்டும், அவங்கள பத்தி கம்ப்ளைண்ட் பண்றேனா இல்லையா பாருங்க. பண்ணு. இப்போதைக்கு நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க. முதல்ல நான் சொல்றத கேளு. சாயங்காலமா எல்லாத்தையும் பேசிக்கலாம். பாட்டி, நீங்க சொல்றதுனால நான் இப்ப கூல் ஆகுறேன். ஆனா அவங்கள நான் விட மாட்டேன். நீங்களே பாருங்க. விடாத விடாத. இப்போதைக்கு நீ கொஞ்ச நேரம் இங்க படுத்துரு, அப்புறமா பாக்கலாம். போ, முதல்ல போ. சாரி மிஸ் பிரீதா, இப்போ எங்களுக்கு யாரும் தேவையில்லை. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்க. வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலயும் கஷ்டங்கள் வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஆனா யார் இப்படி சொன்னாங்க நம்மளோட ப்ராப்ளம்ஸ் நம்மளை விட ஒரு இன்ச் ஹைட்டா இருக்கும்னு? ஆனா நான் என்னோட பிரச்சனையை நல்லா புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி என் ப்ராப்ளம சால்வ் பண்ணுவேன். கரண், பாருங்க, உங்க பேரு சானியாவா? அவரு கரண் தானே? உன்கிட்ட அவர் மிஸ்பிஹேவ் பண்ணாரா? நானும் பார்த்தேன் உன்னை எப்படி தள்ளி விட்டு போனாருன்னு. என்ன நடந்துச்சு? இந்த பசங்க இருக்காங்களே எல்லாரும் ஒரே மாதிரி தான். அவங்க இஷ்டத்துக்கு தான் எல்லாமே செய்வாங்க. ஃபோர்ஸ் பண்ண முயற்சி பண்ணாரு, ஆனா நான் அதை மறுத்துட்டேன். அதனால கோவத்துல. நீங்க அழாதீங்க. அழுது ஒண்ணு ஆக போறதில்ல. இந்த மாதிரி எந்த ஆம்பளையும் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடவே கூடாது. நீங்க கண்டிப்பா அவருக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கணும். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஆனா கரண் தான் போயிட்டாரே, நீ என்ன பண்ணுவ? நீங்க என் கூட வாங்க. அவர் செஞ்ச கேவலமான காரியத்துக்கு அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம். நீங்க கூட வாங்க. வாங்க. நாளைக்கு இன்னொரு பொண்ணோட விளையாடுவாரு. சானியா தட்டி கேட்க யாரும் இல்லைன்னு அவர் தைரியமா சுத்திட்டு இருக்காரு. நாம் அவர் மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நீ வேணா பாரு, இது அவருக்கு எவ்வளவு பெரிய ஷாக்கா இருக்க போதுன்னு. வா. எக்ஸ்கியூஸ் மீ இன்ஸ்பெக்டர், நாங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இந்த கிரிக்கெட்டர் இருக்காருல்ல, கரண் மல்ஹோத்ரா, அவருக்கு எகெயின்ஸ்டா அவரு இந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ண முயற்சி பண்ணிருக்காரு மேடம். கரண் லூத்ரா அவரு உன் கூட உண்மையதான் சொல்றியா? என்னாச்சு சானியா? நீ எதுக்கும் பயப்படாத. இந்த மாதிரி கெட்டு போன பணக்கார பசங்களை சரி பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். நான் உனக்கு துணையா இருக்கேன். நீ சொல்லு. இன்னைக்கு சோஃபியா தான் என் கூட வரணும். சோ சாரி. Yes darling, I'm so lucky. 1 second girls, I'll be back. Okay. Hello? Yeah? ரொம்ப பந்தா பண்ணிக்காத. It's just one day. Shut up. என்ன டார்லிங், உனக்கு பொறாமையா இருக்கா? Whatever. Okay, I'll be coming. I'm so sorry girls. நான் இப்போ போயாகணும். யாரோ என்ன டேட்டிங்காக போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம 2 பேரோட பிளான் கேன்சல். We'll meet tomorrow. No silly feelings. See you. Take care. பொண்ணு உங்களுக்கு எதிரா பலவந்தம் பண்ணி தப்பா நடந்துகிட்டதுக்கான கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது மாலிஸ்டேஷன். What? Molestation? அந்த பொண்ணு யாரு? அதோ அங்க இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் மேம், நான் ஒன்னும் போய் சொல்லல. உண்மையிலே அந்த பொண்ணு அப்ப அழுதுட்டு இருந்தா. கரண் அவகிட்ட ரொம்ப கேவலமா நடந்துக்கிட்டாருன்னு அவளே என்கிட்ட சொன்னா. அவ சொன்னதை வச்சுதான் நான் இங்க வந்து. நீங்க எதுக்கும் அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமா இருங்க.
அவர் யூத் ஐகான். பொண்ணுங்க எல்லாரும் அவர் மேல உயிரியே வச்சிருக்காங்க. நல்லதா போச்சு அவர் பிரஸ் யாரையுமே கூப்பிடல. கூப்பிட்டு இருந்தா எங்களுக்குலாம் ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கும். அப்புறம் ஒருவேளை நீங்க அவர் மேல பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா அப்புறம் எங்களுக்கு வேற வழி இல்லாம உங்களை கண்டிப்பா அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருந்திருக்கும். புரிஞ்சுதா? நல்லதுக்கு காலமே இல்ல. ச்சே, அம்மா உனக்கு என்ன மனசுல பெரிய ஹேண்ட்ஸம் ஹீரோ நினைப்பா? உன் பின்னாடி பைத்தியம் மாதிரி அலையறதுக்கு. ஓகே, அப்படியே இருந்தாலும் ஹேண்ட்ஸமா இருக்கிறவங்கள நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ரியலி? நீ இப்ப என்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுதானே பேசுற? என்ன உன்ன மாதிரி பொண்ணுங்க கன்ஃபியூஸ் ஆக கூடாது. உனக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும்னு தெளிவா தெரியணும். அண்ட் இன்னொரு விஷயம், நான் ரொம்ப ஹேண்ட்ஸமா தான் இருக்கேன். ஏன்? ஆனா இங்க உளறது நான் இல்ல, நீதான். Now listen to me. மறுபடியும் என்கிட்ட நெருங்கிறதுக்கு முயற்சி பண்ணாத. சானியா, போலாம் பேபி. என்ன இருந்தாலும் அவங்க கிட்ட நான் அவ்வளவு கடுமையா பேசிருக்க கூடாது. நான் என்ன பண்றது? எனக்கு அவ்வளவு கோவம் வருதே. அந்த தனுவோட போட்டோவை பார்த்ததும் எனக்கு அவ்வளவு கோவம் வந்துருச்சு. உங்களுக்கே தெரியும்ல அந்த தனு நம்ம பிரக்யாவுக்கு எதிராக என்னெல்லாம் பண்ணான்னு. அவளை கொலை பண்றது கூட முயற்சி பண்ணா, அதுவும் எத்தனை வாட்டி. என்ன இருந்தாலும் நான் உங்ககிட்ட இந்த அளவுக்கு கோவமா பேசிருக்க கூடாது அத்தை. நான் போய் அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வந்துடுறேன். இதத்தான் புத்திசாலித்தனம்னு சொல்றது. வந்துட்டியா? நானே உங்ககிட்ட பேசலாம் தான் வந்துகிட்டு இருக்கேன். பரவாயில்லையே, நீங்க என் கூட பேச வந்தீங்களா? நீங்க பேச வந்ததெல்லாம் காலையிலே பேசி முடிச்சிட்டீங்க. இப்ப நான் பேசுறத கேளுங்க. உங்களுக்கு கண்ணாடியை காட்ட வந்திருக்கேன். Who are you? நீங்க யாரு? உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்னோட அம்மா பேசிக்கணும் பாட்டி. உங்களை மாதிரி அம்மாக்களாலதான் பொண்ணுங்கெல்லாம் அவங்க இஷ்டப்படி வாழ முடியல. இதான் காரணம், இதான் காரணம். கண்டுபிடிச்சிட்டேன். உங்க பொண்ணு இருக்கால, பேர் என்ன? புல்புல். புல்புல் உங்களை விட்டு போயிட்டா. ஏன்னா நீங்க அவளையும் இந்த மாதிரி தான் தொல்லை பண்ணிருப்பீங்க. அவ அழுத்து போயிருப்பா. அப்புறம் இந்த காரணத்துக்காக தான், இதே காரணத்துக்காக தான் உங்க ரெண்டாவது பொண்ணு ராக் ஸ்டார் அபயோட வைஃப், அவளோட பேர் என்ன? பிரக்யா. பிரக்யா கிட்டயும் நீங்க இப்படிதானே செஞ்சிருப்பீங்க, அப்படித்தானே? உங்களால அவ கூட பேச கூட முடியலன்னு தானே சொன்னீங்க. நல்லதான் நடந்திருக்கு. உங்களுக்கு எல்லாம் இப்படிதான் நடக்கணும். ஏன்னா நீங்க இதுக்குதான் தகுதியானவங்க. அக்கா விடுங்க. ஐம் சாரிமா. நேத்து உங்க ரெண்டு பேரையும் பார்த்ததும் எனக்கு என் பொண்ணுங்களோட, ஆனா என்னால முடியாதுன்னு தோணுது. என்னால இதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. என்ன மன்னிச்சிடுமா, மன்னிச்சிடுங்க. நீ கொஞ்சம் அமைதியா பேச. நீ என்ன நினைச்சு பேசிட்டு இருக்க? இது இன்னொருத்தவங்களோட வீடு. ரிலாக்ஸ், ஓகே? இவளை எதுக்காக நான் ரிலாக்ஸ் ஆக சொல்றேன்? ஏன்னா ஆண்டிக்கு மறுபடியும் கோவம் வந்துருச்சுன்னா இந்த ராத்திரி நேரத்துல நாங்க எங்க போவோம்? பணமும் இல்ல, இன்னும் ஜாபும் கிடைக்கல. நீ கவலைப்படாத, சரியா? நான் நாளைக்கே வேற ஒரு இடத்த தேடுறேன். அதுக்கப்புறம் நம்ம லக்கேஜ் எடுத்துக்கிட்டு அங்கேயே போயிடலாம். டோன்ட் வரி. கண்டிப்பாவா? வா. See you. ஏய் ராக் ஸ்டார், நில்லு நில்லு நில்லு, நான் வரேன். அட, பாட்டு பாடாம அதுக்குள்ள எங்க நீ கிளம்பிட்ட? நான் உன்னோட எவ்வளவு பெரிய ஃபேன். என்ன மீட் பண்ணாமலே நீ கிளம்பிட்ட. என்னாச்சு பாட்டி? இந்த வயசுல போய் ஏன் இந்த மாதிரி? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. பிரில்லியன்ட். என்னமா ஓடி வந்திருக்கீங்க? அப்படியே பிடி உஷா மாதிரி. உங்க காலில ஸ்ட்ரெங்த் இல்லன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எப்படி ஓடுறீங்க? ரன்னிங் ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்களா என்ன? இதுக்கு பதிலா நீங்க மேல இருந்து லாங் ஜம்பே பண்ணிருக்கலாம். அட சும்மா இருங்க ஆண்டி. சேல், இவங்க இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஓகே, அதை விடுங்க. நீங்க வாங்க. இந்த வயசுல உங்களுக்கு எதுக்கு இவ்ளோ எக்ஸைட்மென்ட் பண்ண? ஆக்சுவலா நான் இப்பதான் ஜாப் தேடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. பட் ஸ்டில் நான் ட்ரைவ் பண்ணிட்டே தான் இருக்க போறேன். அப்படின்னா நான் வந்திருக்கிற டைம் எனக்கு என்னமோ சரின்னு தான் தோணுது. நான் உனக்கு ஜாப் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்.
நான் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட பேசியிருக்கேன். நீ நாளைக்கு இந்த அட்ரஸ்க்கு போகணும். ஆஃபீஸ் அட்ரஸ்க்கு இல்லை, வீட்டு அட்ரஸ்க்கு. அண்ட் ஜாப் ஒன்றும் கஷ்டம் இல்லை. நீ ஒரு வயசான பாட்டியை கவனிச்சுக்கணும். ரொம்ப சிம்பிளான ஜாப் தான். ஸோ நீ ஈஸியாக எடுத்துக்கலாம் இல்லையா? நீ ஸ்மைல் பண்ணலாமே, கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கலாம். தேங்க்யூ.